This is the key fob of the car and button options பார்க்குறப்போ உங்களுக்கு லாக் boot release and unlock options இருக்குது. flip type keysமே இந்த ஃபோபில் இருக்குங்க. ஃப்ரண்ட் எண்டில் பார்க்குறப்போ உங்களுக்கான சிக்னேச்சர் ஸ்கோடாவோட சிம்பிள் லோகோ இங்கே பொசிஷன் ஆகிருக்கு. அண்ட் அவங்களோட கிரில் ஸ்லேட்டட் கிரில்ஸ் பாருங்கள் வித் க்ரோம் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. நீட்டாக இருக்குது, கிளாஸாக இருக்குது. ஹெட்லைட் ஆப்ஷன்ஸ் பார்க்குறப்போ உங்களுக்கு பார்ஷியல் எல்இடிஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹை பீம் அண்ட் லோ பீம் உங்களுக்கு எல்இடிஸும், இண்டிகேட்டர்ஸ் வந்து உங்களுக்கு ஹாலஜன் இருக்குது. டிஆர்எல்ஸ் பார்க்குறப்போ உங்களுக்கு த்ரூ அவுட் தி ஹெட்லைட் யூனிட்டில் ஒரு எல் ஷேப்பில் கண்டினியூ ஆகிருக்கு. ஃபாக் லாம்ப்ஸ் பார்க்குறப்போ கீழே உங்களுக்கு ஹாலஜன் தான் கொடுத்துருக்காங்க, விச் இஸ் அ மைனஸ் தோ. அதோட ஃபினிஷ் பார்த்திங்கன்னா மேலே ஒரு சில்வர் லைனிங், ஒரு ஐப்ரோ யூனிட் பொசிஷனாக இருக்குது. ஸோ டோஹோக்கோட ஃபங்க்ஷன் இங்கே இருக்குது. அண்ட் பார்க்கிங் சென்சார்ஸ் இந்த வண்டியில் ஃப்ரண்ட்டில் கிடையாதுங்க. ஸோ இங்கே அந்த ஹனிகோம்போட கிரில் லோவர் பொசிஷனில் த்ரூ தி பம்பர் லைன் கேரியட் ஆகுது. அண்ட் போனட்டோட சிசில் பார்த்திங்கன்னா சிம்பிளில் இருந்து உங்களுக்கு ஒரு 2 லைன் அண்ட் ஹெட்லைட் யூனிட்லேருந்து சைடில் அப்படியே ஒரு பல்ஜ் த்ரூ தி பாடி அப்படியே பாஸ் அவுட் ஆகுது. ஸோ நம்ம என்ஜினை பார்ப்போம். போனட் ஓப்பன் பண்ண உடனே எந்த ஒரு இன்சுலேஷன் கவர்ஸ் எதுவுமே வந்து கிடையாது. அண்ட் இந்த வண்டியில் நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து ஒரு 1 லிட்டர் என்ஜின் விச் இஸ் 115 ஹார்ஸ் பவர் அண்ட் 170 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க். ஓகேங்களா? ஸோ அது ஒரு பொசிஷனாக இருக்குது. சேம் போலோவில் இருந்த அதே என்ஜின் தான் இங்கே கேரிட் ஆகிருக்கு. அண்ட் திஸ் கார் ஆல்சோ ஹேஸ் 1.5 லிட்டர் ஆகும். பட் இங்கே நமக்கு டிஸ்பிளேக்கு இருக்கிறது 1 லிட்டர் என்ஜின். ஓகேங்களா? ஸோ சைடில் அப்படியே நம்ம போவோம். சைடில் ஃபர்ஸ்ட் நமக்கு தெரியுது இந்த டயர் செக்ஷன் விச் இஸ் லைக் அ 16 இன்ச் யூனிட் கொடுத்துருக்காங்க. அண்ட் 205 and 55 ஆர் 16 இன்ச் சூப்பராக இருக்குது. டியூவல் கலரில் கொடுத்துருக்காங்க. எனக்கு ஆக்சுவலாக இந்த கலர், இந்த அலாய்ஸ் பிடிச்சிருக்கு. அப்படியே சைடில் வரப்போ ஃபெண்டர்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கோடாவோட லோகோ அண்ட் அங்கேருந்து ஒரு 2 லைன் த்ரூ தி சைட் போர்ஷன் டில் பேக் ஆஃப் தி கார் உங்களுக்கு வந்து கிளாஸியாக போகுது. அண்ட் ஃப்ரம் தி பாட்டம் எண்ட் அங்கேயுமே வந்து ஒரு லைன் இங்கேருந்து ஆரம்பிக்குதுங்க. ஸோ இந்த வண்டியோட சைட் பொசிஷனில் 3 லைன் மட்டும்தான் வந்து பாஸ் அவுட் ஆகுது. செம்ம நீட்டாக இருக்குது. லைக் வென்டோ, வேட்டர்ஸ் எல்லா வண்டிக்குமே வந்து இதே மாதிரி தான் இருக்கும். யூரோப்பியன் ஸ்டாண்டர்ட்ஸில் அந்த டிசைன் நீட்டாக இருக்குது. அண்ட் ஏஜ் ஆனாலுமே செம்ம கிளாஸியாக தான் இருக்கும். ஸோ உங்களோட ORVM எஸ் இட் இஸ் டியூவல் கலரில் இருக்குது. ஷோல்டர் லைன்ஸ் வந்து பிளாக்கில் கொடுத்துருக்காங்க. அண்ட் கேப் பாடி கலரில் இருக்குது. சீக்வென்ஷியல் டர்ன் இண்டிகேட்டர்ஸ் இல்லாமல் நார்மல் எல்இடிஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. பிளைண்ட் ஸ்பாட் மானிட்டரிங் இந்த வண்டியில் உங்களுக்கு அவைலபிள் இல்லைங்க. டோர் ஹேண்டில்ஸ் பார்க்குறப்போ உங்களுக்கு க்ரோம் லைன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஃபுல் டோர் ஹேண்டில்ஸுமே க்ரோம் ஃபினிஷ் கொடுக்கல, விச் இஸ் அ குட் திங். அண்ட் ரெக்வஸ்ட் சென்சார்ஸ் போத் ஃப்ரண்ட் 2 டோர்ஸ்க்குமே வந்து உங்களுக்கு ரெக்வஸ்ட் சென்சார்ஸ் இருக்குங்க. யா ஸோ தி கிளாசிக் 3 ஸ்டாப்பில் வந்து டோர் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த தட் கேட்குறீங்களா? இட் இஸ் வாட் இட் இஸ். ஸோ டோர் ஓப்பன் பண்ணோடனே டோர் கார்ட்ஸ் பார்க்குறப்போ உங்களுக்கு டியூவல் கலரில் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹரிசான்டல் ஸ்பிட்ஸில் வந்து உங்களுக்கு கலர் காம்பினேஷன்ஸ் பாஸ் அவுட் ஆகுது. ஃபிட் அண்ட் ஃபினிஷ் டிப்பிக்கல் Volkswagen அண்ட் யூரோப்பியன் கார்ஸ் அந்த ஃபினிஷில் வந்து உங்களுக்கு இருக்குது. எல்லாமே வந்து ஹாட் பிளாஸ்டிக்ஸ் எக்ஸப்ட் திஸ். இது மட்டும்தான் வந்து சாஃப்ட் டச் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 1 டச் அப் டவுன் ஃபார் ஆல் 4 விண்டோஸ். உங்களுக்கான பொசிஷனிங் பட்டன்ஸ் இங்கே இருக்குது டிரைவருக்கு. அண்ட் இட் இஸ் குட். இன்டீரியர்ஸ் ஆப்ஷன் பார்க்குறப்போ அதே பீஜ் அண்ட் அந்த கிரே காம்பினேஷன் த்ரூ அவுட் தி இன்டீரியர் ஆஃப் தி கார் கேரி அவுட் ஆகுதுங்க. சீட்ஸ் பார்க்குறப்போ செம்ம கம்ஃபர்ட்டாக இருக்குது, ஒய்டாக இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு 6 feet பீப்புள் உட்கார்ந்தாலுமே அவங்களுக்கு ஷோல்டர் லைன் வரைக்கும் சூப்பராக சப்போர்ட் ஆகும். எலக்ட்ரிக் சீட்ஸ் ஃபார் போத் டிரைவர் அண்ட் கோ பேசஞ்சருக்கு எலக்ட்ரிக் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி ரொம்ப ரொம்ப வெல்கமிங் ஒரு ஃபீச்சர். சூப்பராக இருக்குது. நம்மக்கிட்ட இருக்கிறது ஒரு மேனுவல் கார் அண்ட் அதோட பெடல் ஆப்ஷன்ஸ் பாருங்கள். வித் டெட் பெடல்ஸுமே இந்த காரில் பொசிஷன் ஆகிருக்கு. இன்டீரியரில் ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டேரிங் வீலை பார்ப்போம். நமக்கான யூனிட் ஒரு 2 ஸ்போக் ஸ்டீரிங் வீல் தான் வந்து கொடுத்துருக்காங்க வித் சில்வர் ஃபினிஷ்
த்ரூ அவுட் தி ஸ்டீரிங் வீலில் சென்ட்ரல் பொசிஷனில் கேரி அவுட் ஆகுது. செம்ம கிளாஸியாக இருக்குது. வித் திஸ் பியானோ பிளாக் அந்த சில்வர் லைன்ஸ் வந்து சூப்பராக வந்து பொசிஷனாக இருக்குது. அண்ட் தி நர்லிங் ஆப்ஷன், இந்த பட்டனோட நர்லிங் ஆப்ஷன் வந்து பாருங்கள், செம்ம டாக்டைலாகவும் இருக்குது. டாக்டைலாகவும் இருக்குது. அந்த நர்லிங் ஃபினிஷோட அந்த ஃபீல் இட் இஸ் ஸோ குட், ஸோ வர்த்தி. அண்ட் 2 ஸ்போக் யூனிட் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. மாடர்ன் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு இருக்குது. லெதரைட் ஃபினிஷ் த்ரூ தி ஸ்டீரிங் வீல் இந்த வேரியண்ட்டுக்கு உங்களுக்கு அவைலபிளாக இருக்குங்க. ஸோ இங்கே வந்து ஒரு 8 இன்ச் விர்ச்சுவல் காக்பிட் அண்ட் 10 இன்ச் மல்டிமீடியா ஸ்க்ரீன் ரெண்டுமே வந்து சூப்பராக இருக்குது. செம்ம கிறிஸ்பாக இருக்குது. அண்டு உங்களுக்கான ஒரு 8 இன்ச் விர்ச்சுவல் காக்பிட் டீட்டெயில்ஸ் எல்லாம் பக்காவாக இருக்குது, சூப்பராக இருக்குங்க. உங்களுக்கான ஒரு ஹெட்லைட்டோட லைக் கீஸ் எல்லாமே அந்த யூரோப்பியன் ஸ்டாண்டர்ட் அந்த ரிங்கில் வந்து கொடுத்துருக்காங்க. ஆட்டோ ஃபங்க்ஷன்ஸுமே இதில் இருக்குது. ஏசி வென்ட்ஸ் அண்ட் இந்த ப்ரான்ஸ் கலர் பாருங்கள், த்ரூ அவுட் இங்கே ஆரம்பித்து விர்ச்சுவல் காக்பிட்டில் கண்டினியூ ஆகிட்டு அண்ட் த்ரூ அவுட் தி டேஷ்போர்ட் ரன் ஆகுதுங்க. உங்களுக்கான விர்ச்சுவல் காக்பிட் நீங்கள் ஒரு 3 மோட்ஸில் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் தி செகண்ட் அண்ட் திஸ் இஸ் தி தேர்ட். ஸோ உங்களுக்கு அந்த வேரியேஷன்ஸுமே இந்த காரில் கொடுத்துருக்காங்க. லெட்டர்ஸ் எல்லாமே நம்பர்ஸ் எல்லாமே செம்ம கிறிஸ்பாக இருக்குது. நிறையா ஃபங்க்ஷன்ஸ் வந்து உள்ளே கொடுத்துருக்காங்க. நைஸ், விச் இஸ் ஸோ குட். டாப்பில் பார்க்குறப்போ உங்களுக்கான ஒரு ஸ்கோடா லெட்டரிங் 2 சைட்லேயுமே கொடுத்துருக்காங்க. ஸோ 2 சைட்லேயுமே வந்து கொடுத்துருக்காங்க. டேஷ்போர்டு எப்படி இருக்குன்றதை நீங்கள் வந்து சொல்லுங்கள். எனக்கு ஆக்சுவலாக வந்து லைக் early 2000s அண்ட் மாடர்ன் ஸ்டாண்டர்ட் அந்த ஒரு ஜெர்மனோட டிசைன் இங்கே எஸ்பெஷலி பார்க்குறப்போ பழைய வென்டோ அந்த மாதிரி இந்த டிசைன் அப்படியே கேரி அவுட் ஆகுது. ஈவன் கோல்ஃப்க்குமே இதே மாதிரி தான் வந்து இருக்குது. ஆக்டவியா வியரஸ்லேயுமே இந்த ஒரு கிளாஸியான ஒரு டேஷ்போர்ட் லுக் தான் அங்கேயுமே கேரி அவுட் ஆகும். பட் மெட்டீரியல்ஸ் எல்லாமே வேறு. இங்கேயுமே ஃபிட் அண்ட் ஃபினிஷோட குவாலிட்டிஸ் எல்லாம் சூப்பராக இருக்குங்க. அண்டு உங்களுக்கான ஒரு ஆம்பியன்ட் லைட் அந்த லைனில் உள்ளே வந்து கொடுத்துருக்காங்க. மேலேயுமே வந்து டேஷ்போர்டில் உங்களுக்கு லைக் இந்தியாவுக்கு சாமி ஃபோட்டோ இல்லை சாமி ஐடல் ஏதாச்சும் ஒன்று வைக்கலாம். ஸோ அதுக்கான ஒரு ஸ்பேஸ் அங்கே இருக்குது. 10 இன்ச் ஸ்க்ரீன் செம்ம கிறிஸ்பாக இருக்குது. ஆண்ட்ராய்டு ஆட்டோ அண்ட் ஆப்பிள் கார்ப்ளே ஒயர்லெஸ்ஸாக நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். அண்டு ஸ்கோடாவோட ஆப்ஸுமே நிறையா வந்து இன்டிகிரேட்டாக இருக்குது. திஸ் மெட்டீரியல் அண்ட் திஸ் ஃபினிஷ் இஸ் ஸோ குட். பாருங்கள். ஸோ தே ஹவ் பிளேட் வெல் வித் தி ஃபினிஷ் ஆஃப் தி டேஷ்போர்ட்ஸ். ஸோ இங்கே ஒரு ஃபினிஷில் இருக்குது, இங்கே ஒரு கலர் காம்பினேஷன், இங்கே பியானோ பிளாக் அண்ட் திஸ் ஃபினிஷ் சூப்பராக இருக்குது. கம்மிங் டு தி சென்டர் ஆஃப் தி டேஷ்போர்ட். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு ஹசார் லைட் பொசிஷன் இங்கே கொடுத்துருக்காங்க, நல்லாவே இருக்குது, கரெக்டான பொசிஷன். ஏசி வின்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க வித் ஒரு ஸ்லாட்டட் அந்த ஃபினிஷ் ஒரு டெக்ஸ்சர் வந்து கேரி அவுட் ஆகுது ஏசி வின்ஸ்க்கு. கீழே வந்து ஏசி யூனிட்ஸுங்க. இங்கே ஃபிசிக்கல் பட்டன்ஸ் அண்ட் ரொட்டேட்ரி நாப்ஸ் கொடுத்துருக்கலாம். பட் எல்லாமே டச் சென்சிட்டிவாக மாற்றிட்டாங்க. ஸோ பழகிப்பீங்க. பட் இட்ஸ் ஹார்ட். லைக் பெரியவங்கெல்லாம் நிறைய பேர் இந்த வண்டி யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு எப்படி சொல்கிறது, நிறைய கவனம் இங்கே வந்து தேவைப்படும் இது கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு பட்டன் கொடுத்துருக்கலாம். பட் இட் இஸ் வாட் இட் இஸ். அண்ட் சிங்கிள் ஏர் கண்டிஷனர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டுயல் ஜோன் வந்து கொடுக்காம சிங்கிள் ஜோன் யூனிட் தான் இங்கே இருக்குது. கம்மிங் டவுன் 6 ஸ்பீட் யூனிட் இருக்குங்க. டிப்பிக்கல் ஸ்கோடாவோட கீர் நாப் அந்த ஸ்டைல் த்ரூ அவுட் கேரி. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து இருக்குது. அண்ட் இங்கே ஒயர்லெஸ் ஆப்ஷன்ஸ் வந்து ஃபோன்ஸ்க்கு இங்கே கொடுக்கல. பட் ஸோ இங்கே ஃபினிஷ் வந்து பார்த்திங்கன்னா ரப்பரி ஃபினிஷ். ஸோ சவுண்டெல்லாம் அதிகமாக போடாது. சார்ஜிங்க்கு பார்த்திங்கன்னா 2 போர்ட் சி டைப் போர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, விச் இஸ் மோர் தேன் எனஃப். அண்ட் கீழே வந்து பார்க்குறப்போ போத் டிரைவர் சீட் அண்ட் கோ பேசஞ்சர் 2 பேர்த்துக்குமே வென்டிலேட்டட் சீட் ஆப்ஷன்ஸ் இங்கே கேரி அவுட் ஆகுது. அண்ட் வென்டிலேட்டட் சீட்ஸ் வந்து 2 ஜோனில் வந்து உங்களுக்கு கேரி அவுட் ஆகுதுங்க. ஸோ 2 லெவல் ஆஃப் வென்டிலேட்டட் ஸ்பீட்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குது. ஸோ இங்கே ஃபார் டிரைவர் அண்ட் இங்கே ஃபார் கோ பேசஞ்சர். இது வந்து லாக் அன்லாக்கோட பட்டன்ஸ் இங்கே பொசிஷனாக இருக்குது. இங்கே கொடுத்துருக்கலாம். பட் இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இக்னிஷன் ஸ்டாப் அந்த
ஐட்லிங்கில் ஸ்டாப் இருக்குல்ல, ஸோ அந்த பட்டன்ஸ் ஆட்டோமேட்டிக் ஆஃப் பண்ணிக்கலாம், ஆன் பண்ணிக்கலாம். அதோட ஃபங்க்ஷன்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு 12 வோல்ட் போர்ட் வந்து இங்கே ஒரு பொசிஷன் கொடுத்துருக்காங்க. அண்டு கீ வச்சுக்கிறதுக்கு இங்கே வந்து ஒரு பிளாஸ்டிக் ஃபினிஷாக இருக்குது. பட் இந்த ரப்பர் யூனிட் இங்கே கொடுத்துருந்தா அண்ட் காயின்ஸுமே காயின்ஸுமே நீங்கள் வந்து வச்சுக்கலாம். அது வந்து ஒரு சின்ன மிஸ் அவுட் ஆகுது. கப் ஹோல்டர்ஸ் பார்க்குறப்போ 3 வேரியேஷன் ஆஃப் சைஸஸில் வந்து இருக்குது. வித் இந்த இது பார்த்தீங்கன்னா லைக் பாட்டிலில் வந்து கேப் ஓப்பன் பண்ணுறதுக்கு இது வந்து லைக் பாட்டம் ஆஃப் தி பாட்டில் வந்து அது ஹோல்ட் பண்ணிக்கும். ஸோ நீங்கள் ஈஸியாக கேப் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஒரு கிளவரான ஃபீச்சர். இன்னொரு கிளவரான ஃபீச்சர் டிக்கெட் ஹோல்டர்ஸ். ஸோ இங்கே பொசிஷனாக இருக்குது. கேமரா கேட்ச் பண்ணுன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே வந்து பொசிஷனாக இருக்குங்க. ஸோ திஸ் இஸ் தி co-passenger seat side from the driver's view. நீட்டாக இருக்குது. ஃபிட் அண்ட் ஃபினிஷ் எல்லாம் குறைய வந்து சொல்ல முடியாதுங்க. அண்ட் க்ளோ பாக்ஸ் மோர் தென் எனஃப் பெருசாகவே இருக்குது. கூல் ஃபங்க்ஷன்ஸுமே இங்கே வந்து கொடுத்துருக்காங்க, விச் இஸ் ஸோ குட். நல்லா வைட் ஓப்பனாக வந்து ஓப்பன் ஆகுது. நிறைய திங்ஸ் உள்ள வச்சுக்கலாம் ஈஸி. ஸோ டோர் ஹேண்டில்ஸ் இன்சைடில் வந்து க்ரோம் ஃபினிஷில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் பியானோ பிளாக், அதுதான் வந்து த்ரூ அவுட் தி டேஷ்போர்ட் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து ரன் ஆகுதுங்க, விச் இஸ் ஓகே பட் நைஸ். இந்த காருக்கு ப்ரீமியமாக இருக்குது, அதுதான் நான் மீன் பண்ணுறேன். IRVMs வந்து ஆட்டோ டிமிங் ஃபங்க்ஷன்ஸ் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கான லைட் சுவிட்சஸ், இதோட சவுண்ட் மட்டும் கேளுங்க எவ்வளோ லவுடாக இருக்குன்னு. ஸோ ரொம்ப டாக்டைலாக இருக்குது. அது வேறு மாதிரி ஒரு பட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்கலாம் கொஞ்சம் மாடர்ன் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு, பட் கொடுக்கல. உங்களுக்கான ஒரு சன்ரூஃப் விச் இஸ் டீசன்ட் சைஸ், பேனரோமிக் இல்லை, இட்ஸ் ஜஸ்ட் அ பேசிக் சன்ரூஃப். ஓகேங்களா? அண்ட் நம்ம டோர் ஓப்பன் பண்ணலாம். ஸோ டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு வெளியில் வந்தோடனே உங்களுக்கான அந்த சில்வர் லைனிங் இங்கே ஆரம்பிக்குதுங்க. ஸோ விண்டோ லைனிங்கில் ஃபுல்லாக ஒரு டீசெண்டான ஒரு சில்வர் லைன் த்ரூ தி சைட் போர்ஷன் கேரட் ஆகுது. தேங்க் காட் இவங்க இதோட நிறுத்துறாங்க, விச் இஸ் ஸோ கிளாஸ் குட். அண்ட் பின்னாடி குவார்ட்டர் கிளாஸ் பார்த்தீங்கன்னா 3 இருக்குது, 1, 2 and 3. ஸோ அதோட போர்ஷன்ஸ் இப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ பேக் டோர் நீங்கள் ஓப்பன் பண்ணும்போதும் அந்த காம்பினேஷன் ஆஃப் கலர்ஸ் கேரி அவுட் ஆகுது ஹரிசாண்டலாக. அண்ட் இங்கேயுமே ஒரு சாஃப்ட் டச் போர்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு 1 லிட்டர் பாட்டில் கண்டிப்பாக இங்கே உட்காரும். ஸோ தி ரியர் போர்ஷன் ஆஃப் தி கார், ரியர் சீட்ஸ் சூப்பராக இருக்குது. அண்ட் ஸ்ப்ளிட் ஃபங்க்ஷன்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே க்ளோஸ் பண்ணிக்க. அண்ட் மெட்டீரியல் யூஸ் பண்ணது பாருங்கள், செம்மையாக இருக்குது. ஆக்சுவலி ஃபினிஷ் வந்து சூப்பராக இருக்குது. கப் ஹோல்டர்ஸ் ஆப்ஷன்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க, விச் இஸ் ஸோ குட். AC வென்ட்ஸ் அண்ட் சார்ஜிங் ஆப்ஷன்ஸ் கீழே உங்களுக்கான ஒரு பொசிஷனிங் மிடில் வந்து கொடுத்துருக்காங்க, விச் இஸ் ஸோ குட். ஸோ உங்களுக்கான ஒரு ஃபியூல் கேப் ரைட் சைட் ஆஃப் தி கார், இட்ஸ் ஜெர்மன் திங், டீசெண்டாக வந்துருக்கு. ஸோ பேக்கில் வந்து உங்களுக்கு ட்ரம் பிரேக் தான் வந்து இருக்குது. அண்ட் டிஸ்க் பிரேக் ஆப்ஷன்ஸ் கிடையாது. ஸோ ஃப்ரண்ட்டில் 2 மட்டும் தான் டிஸ்க். ஸோ அது வந்து மிஸ் ஆகுது. ஸோ தி ரியர் எண்ட் ஆஃப் தி காரில் உங்களுக்கு ஸ்கோடாவோட லோகோ வந்து கிடையாது, பட் லெட்டரிங்கோட பேட்சஸ். ஸோ அதுதான் செம்மையாக இருக்குது. இந்த கலருக்கு இந்த ஒரு ஆப்ஷன் சூப்பராக இருக்குது பார்க்க. ஸோ பூட் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஒரு 500 லிட்டர்ஸ் ஆன பூட் கேரிங் கெப்பாசிட்டி சூப்பராக இருக்குது. அண்ட் லிட் வந்து பார்க்குறப்போ உங்களுக்கு செம்ம வைடாகவும் இருக்குது, ஹைட்டு பெருசாக இல்லை. ஸோ நீங்கள் ஈஸியாக கேரி அவுட் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இட் இஸ் ஆஃப் டீசன்ட் சைஸ், 500+ ஈஸியாக. உங்களுக்கான ரியர் ஃபேஸிங் கேமரா இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹாலஜன் பல்ப்ஸ் ஃபார் தி நம்பர் பிளேட் யூனிட்ஸ் இங்கே இருக்குது. ஸ்லாவியா இங்கே பொசிஷன் ஆகிருக்கு. அண்ட் திஸ் இஸ் A7 கார்ஸ். ஸோ பேக் எண்ட் ஆஃப் த டிசைன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கீழேயுமே வந்து ஒரு க்ரோம் லைனிங் த்ரூ தி பம்பர் கேரி அவுட் ஆகுது வித் தி ரிஃப்ளெக்டர் யூனிட்ஸ் ஆன் ஈச் சைட்ஸில் கொடுத்துருக்காங்க. ரிவர்ஸில் மட்டும்தான் உங்களுக்கு பார்க்கிங் சென்சர்ஸ் வந்து இருக்குது. அண்ட் 3, 1,
2 and 3. ஸோ ரியர் அண்ட் லைட்ஸ் வந்து பார்க்குறப்போ பிரேக் லைட்ஸ் வந்து எல்இடிஸ் அண்ட் இண்டிகேட்டர் அண்ட் ரிவர்ஸ் லைட் பொசிஷன் ஹாலஜன். இங்கேயுமே பார்ஷியல் லைட்ஸ் கேரி அவுட் ஆகுது which is a -2. ஸோ இந்த டிசைன் எப்படி இருக்குன்றது கண்டிப்பாக சொல்லுங்கள். ஒரு பூட் கிளிப் அந்த ஒரு ஸ்பாய்லர் மாதிரி ஒரு டிசைன் வந்து இன்டிகிரேட் பண்ணியிருக்காங்க which is also a good thing. அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆண்டனா வந்து ஷாக் ஃபைன் ஆண்டனா கொடுத்துருக்காங்க. டியூல் கலர் ஆப்ஷன்ஸுமே இந்த வண்டி இருக்குது. ஸோ நம்மகிட்ட இருக்க மாடல் வந்து ப்ரெஸ்டீஜ் டாப் ஆஃப் தி லைன் மாடல். எப்படி இருக்குன்றதை சொல்லுங்கள். அண்ட் இந்த காரை நம்ம ட்ரைவ் பண்ணுவோம், அதையும் நான் வந்து இந்த வீடியோவில் ஆட் பண்ணுறேன். until then cheers, bye.